வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். ஒரு காலத்துல சினிமா செய்திகள், உலக செய்திகள்னு எல்லாத்தையும் நம்ம கிட்ட கொண்டு வந்த ஒரு மீடியா அப்படின்னா அது ரேடியோ. அந்த ரேடியோவை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் இவர் ஒரு இயற்பியலாளர், ஸ்காட்லாந்தை சேர்ந்தவர். 1864ல இந்த ரேடியோ வேவ்ஸை பத்தி இந்த உலகத்துக்கு இவர் தான் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. வானொலி அலைகளோட மின்னோட்டத்தின் வேறுபாடுகளை கண்டுபிடிச்சவர் ஹென்ரிச் ஹெர்ட்ஸ் 1886வது வருஷம் இதை கண்டுபிடிச்சிருக்காரு. மார்க்கோனி அவர்களோட காது கொஞ்சம் பெருசா இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா செல்லமா கிண்டல் பண்ணிருக்காங்க. அதை கேட்ட அவங்க அப்பா, இந்த பெரிய காதை வச்சுதான் இவன் மிக சின்ன ஒலியை கூட அவனால கேட்க முடியும் பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது அவர் மனசுல பதிஞ்சோன மார்க்கோனி இந்த மின்காந்த அலைகளை பத்தி ஆராய்ச்சியில ஈடுபட்டிருக்காரு. அந்த அலைகள்ல ரொம்ப தூரத்துக்கு இன்ஃபர்மேஷனை எப்படி பாஸ் பண்ணலாம் அப்படின்ற ஆராய்ச்சியில இறங்கியிருக்காரு. 1884ல அமெரிக்கா வாழ் செர்பியரான நிக்கோலா டெஸ்லா ஒரு டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. வானொலி அலைகளை சென்ட் பண்றதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும் அதை யூஸ் பண்ணலாம். அந்த டிவைஸுக்கு டெஸ்லா காயில் அப்படின்னு பேரும் வைக்கிறாங்க. அதுக்கான காப்பிரைட்ஸையும் அவர் வாங்கிடுறாரு. 1895ல 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுக்கு அந்த வானொலி அலைகளை சென்ட் பண்றதுக்காக டெஸ்லா டீம் ஒரு ரிசர்ச்ல இறங்கியிருக்காங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ரிசர்ச் லேப்ல ஏதோ ஒன்னு நடந்து டோட்டலா ஆக்சிடென்ட்டா அந்த லேப் சிதைஞ்சிருது. 1894ல நம்ம இந்தியாவை சேர்ந்த சயின்டிஸ்டான ஜெகதீஷ் சந்திர போஸ் அப்படின்றவர் கம்பி இல்லாத வானொலி இன்ஃபர்மேஷன் அனுப்புற டிவைஸை கண்டுபிடிக்கிறாரு. மார்க்கோனியோட அந்த மின்காந்த அலை ஆராய்ச்சிக்கு இத்தாலி கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல. அதனால அவர் இங்கிலாந்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுறாரு. 1896ல பாத்தீங்கன்னா மாஸ்கோட யூஸ் பண்ணி 6 கிலோமீட்டருக்கு மின்காந்த அலைகளை டிராவல் பண்ண வைக்கிறாரு. அதுக்கான காப்பிரைட்ஸையும் அவர் வாங்கிடுறாரு. 1900ல பாத்தீங்கன்னா டெஸ்லாவோட ரேடியோ சம்பந்தமான நிறைய டிவைஸுக்கு அமெரிக்கா காப்பிரைட்ஸ் கொடுக்குது. அதே வருஷத்துல நம்ம மார்க்கோனி ரேடியோக்கான காப்பிரைட்ஸ்க்கு அப்ளை பண்றாரு. ஆனா அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு அதுக்கான காப்பிரைட்ஸ் அவருக்கு கிடைக்குது. தன்னோட டிவைஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் மார்க்கோனி ரேடியோவை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி டெஸ்லா ஒரு கேஸ போடுறாரு. ஆனா அந்த கேஸ் மார்க்கோனிக்கு சாதகமா போயிடுது. அதுக்கப்புறம் மார்க்கோனி பாத்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் பண்ணி கரையில இருந்து கப்பலுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ற அந்த டிவைஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறாரு. 1943ல டெஸ்லா இறந்து போறாரு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்க நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அதாவது மார்க்கோனி கண்டுபிடிச்ச அந்த ரேடியோ சம்பந்தப்பட்ட எல்லா காப்பிரைட்ஸையும் கேன்சல் பண்ணி அதை டெஸ்லாக்கு கொடுக்குறாங்க. ஆனா என்ன விஷயம்னா அதுக்கு முன்னாடியே மார்க்கோனி எல்லாத்துலயும் காசு பார்த்துட்டாரு. இந்தியாவோட முதல் ரேடியோ ஸ்டேஷன் பாம்பேலையும் கல்கட்டாலையும் 1927ல சேம் டைம்ல ஆரம்பிக்கிறாங்க. ரேடியோ கிளப் ஆஃப் பாம்பே அப்படின்ற கம்பெனி தான் அதை அப்போ ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. 1936வது வருஷம் வானொலி அப்படின்ற ஒரு விஷயம் இந்தியா முழுக்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1947ல நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் போது நம்ம இந்தியால மொத்தமா 6 ரேடியோ ஸ்டேஷனும் 18 டிரான்ஸ்மிட்டர்களும் இருந்திருக்கு. ரேட்ல ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் ஜேடி.